இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து பாரதி தமிழ பார்த்து கை காட்டுறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். பாரதி பார்த்துக்கிட்டோம்னா, அந்த இடத்துலயே வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஆதி பாரதியே வந்து வீட்ட விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விடுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம பாரதி வந்து இன்னைக்கு அந்த வீட்டுக்கு சமைக்க போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "இன்னைக்கு நீ போய் சமைச்சுட்டு வந்துருமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வேணா போயிட்டு வந்துடுறேம்மா, ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பி வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் வந்து சும்மா இருக்காமல், அம்மா நானும் வரேம்மா, என்னையும் கூட்டு போம்மா அந்த வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா போவோம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி அந்த வீட்டுக்கு வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ பாரதி வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ் சும்மா இருக்காம, "வீடு நல்லா இருக்கு, சுத்தி பார்ப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு, வீட்ட வந்து அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சுத்தி பார்த்துக்கிட்டே அப்படியே மாடிக்கு வந்துடுறாங்க. மாடியில வந்து ஆதி வந்து உட்காந்து லேப்டாப்ல எல்லாம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டோம்னா, அங்கனக்குள்ள வந்து ஒரு கபோர்டு மாரி இருக்கு. அதில வந்து ஒரு டெடி பியர் இருக்கு. அத பார்த்த உடனே தமிழுக்கு வந்து ஆசை வந்துடுது. ஆஹா! அந்த பொம்மை வந்து சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்து அந்த பொம்மைய வந்து எடுக்க போறாங்க. அந்த பொம்மை எங்க இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, கரெக்ட்டா அந்த பொம்மை வந்து ஆதியோட ரூமுக்கு பக்கத்துல தான் இருக்கு. ஆதி வந்து அந்த பொம்மைய எடுக்கும்போது தமிழ வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தோனே தமிழ பார்த்தோனே ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ் வந்து அவங்க பாட்டுல பொம்மைய எடுத்துட்டு போறாங்க. போகும்போது பார்த்தா கரெக்ட்டா ஆதிய பார்த்துடுறாங்க. ஆதிய பார்த்தோனே அவங்களுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷமாயிருது. ஆதியும் தமிழ பார்த்துட்டு நல்லா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே வந்து தமிழுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாயிருது. எப்படியோ வந்து அப்பா வந்து நம்மள பார்த்து சிரிச்சுட்டாரு. நம்மளோட ஞாபகம் அப்பாவுக்கு இருக்கு. நம்மள மறக்கல அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சந்தோஷமா பக்கத்துல போற மாரி காட்டிட்டு இருக்காங்க. ஆதியும் அங்கிட்டிருந்து கைய காட்டிட்டு இங்க வா அப்படிங்கிற மாரி கூப்பிடுற மாரி தான் காட்டுறாங்க. அப்பா வந்து நம்மள கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஆசையா போற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பொம்மைனா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓ! அப்படியா? சரி நல்லா விளையாடு சரியா? அப்படி சொன்னோனே, சரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னோனே, ஆமா எப்படி வந்த? தனியா வந்தியா? அம்மா கூட வந்தியா? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இல்ல நான் அம்மா கூட தான் வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓ! அப்படியா? சரி சரி போய் விளையாண்டுக்கிட்டு இரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலைய முடிச்சுட்டு வந்து உன்னைய வந்து நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு பார்த்தா பயங்கரமான சந்தோஷமாயிருது தமிழுக்கு. அப்பா வந்து நம்ம கூட பேச ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம கூட வந்து பழைய மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு கீழே வந்து வேகமா ஓடி போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதி வந்து அந்த இடத்துல சமையல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா வாம்மா வாம்மா மேலே அப்பா இருக்காருமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் என்னடி மேலே எப்படிடி அப்பா இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி வந்து நம்ப மாட்டேங்காங்க. அம்மா நான் இப்போ தாம்மா பார்த்துட்டு வந்தேன், மேலே தாம்மா அப்பா இருக்காரு, நான் பார்த்துட்டு தான் வந்தேன், ஆதி அப்பாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? நான் வேறு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சமையலை போட்டுட்டு உன் கூடலாம் வர முடியாது, விளாட்றதுக்கு வந்து இது நேரம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எதுக்கும்மா உன்ட்ட விளையாட போறேன்? அப்பா தாம்மா. அப்பாவ பார்த்தேன். அப்பா என்கிட்ட பேசினாரு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில என் கூட வந்து பேசுறேன்னாரு சொல்லியிருக்காரு. ஏதோ ஒரு வேலை இருக்குன்னெல்லாம் சொன்னாரு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி சொல்ற? நீ சொல்றத பார்த்தா நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அம்மா வாம்மா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு மேல வந்து கூட்டு போறாங்க. பார்த்தா ஆதி வந்து அந்த இடத்துல ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு. அங்கிட்டு இங்கிட்டு நடந்து நடந்து வந்து அவர் பாட்டுல ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க 2 பேரும் பக்கத்துல நின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா பாரதிக்கு வந்து கண்ல இருந்து கண்ணீரே வர ஆரம்பிச்சிருது. ஆதிய பார்த்தோனயும். கண்ணீர் வடிச்சுக்கிட்டே நின்னுகிட்டு இருக்காங்க. ஆதி வந்து பாரதிய பார்க்காங்க. பார்த்துட்டும் கண்டுக்காத மாரி அவர் பாட்டுல ஃபோன் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாரதிக்கு வந்து பயங்கரமா டவுட் ஆயிடுது. என்னடா இவரு நம்மள பார்த்துட்டு கண்டுக்காம இருக்காரே! அப்டி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வேளை நம்ம மேலே கோவமா இருக்கிறதுனால தான் நம்மளை வந்து அவாய்ட் பண்ணுறாருன்னு நினைக்கேன். நம்மளே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் வாடி உங்கள் அப்பாட்ட போய் பேசுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு, பாரதி வந்து தமிழை பக்கத்தில் கூட்டு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா இன்னொரு பொண்ணும், இன்னொரு ஒரு பாப்பாவும் வர்ற மாதிரி காட்டுறாங்க. வந்தவொடனே, "அம்மா நீங்கள் யாருங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து ஆதி வந்து கேட்குறாங்க அவங்கக்கிட்ட. பார்த்தா அவங்க வந்து சொல்கிறாங்க, "நான் தாங்க உன் பொண்டாட்டி பாரதி" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ஆதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுது. "என்னது பாரதியா? நீ எதுக்கு இங்கே வந்த?" அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. "என்னங்க மறந்துட்டீங்களா? என்னையையும் உங்கள் பொண்ணையும் விட்டுட்டு இப்படி தனியாக வந்து இங்கே இருக்கீங்களே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் உன்னைய வந்து வாழ்க்கையிலே நான் வந்து பார்க்கக்கூடாது, உன்னையவே நான் மறக்கணும்னு சொல்லி தான் இந்த ஆப்ரேஷனே வந்து நான் பண்ணிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி நீ இங்கே வரலாம்? தயவுசெய்து இந்த வீட்டுக்கு வராத போ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏங்க பாருங்கள், உங்கள் பொண்ணை பாருங்கள், என்கிட்ட பேசலைனாலும் உங்கள் பொண்ணுக்கிட்டயாவது பேசுங்க" அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை கேட்டவுடனே எனக்கு யாருமே வேண்டான்னு சொல்லி தான் இங்கே இருக்கேன். பழைய ஞாபகமே எனக்கு வரக்கூடாது. தயவுசெய்து என்னை தனியாக விட்டுருங்க. இனிமே வந்து நான் உன் கூட வந்து வாழுவேன்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சிக்கிட்டு இருக்காத. தயவுசெய்து வந்து இந்த இடத்த விட்டு போயிரு. எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் வந்து அந்த பொய்யா வந்து நடிக்க வந்திருக்காங்கல்ல பாரதி மாதிரி அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா உண்மையான பாரதி பக்கத்தில் நின்னுட்டு
ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஒரு பக்கம் நின்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.